ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் விஷயம் நடந்திருக்கு. யாருக்குன்னா விஜய் பார்வதிக்கு. ஏன் அப்படின்னா, காலையிலேருந்து நீங்களே பார்த்துப்பீங்க, ஸ்விம்மிங் பூலில் வந்து எல்லாருமே குளித்தாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சபரி குளிச்சுட்டு இருந்தாப்புல மைக் போட்டார் இல்லை. அடுத்தது யார், நம்ம இவங்க அமித் குளிச்சுட்டு இருந்தார், மைக் போட்டார் இல்லை. கமருதன் குளித்தார், மைக் போட்டார் இல்லை. அங்கே எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு தானே இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்களே இல்லையா? இப்போது விஜய் பார்வதி குளிச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து குளிக்க இது ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க, அவங்கவுங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு. இவங்க அங்கே இருக்காங்க. சரிங்களா? அப்போது இங்கேருந்து அந்த பக்கம் விக்ரம் இருக்கார், அவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் அந்த ரெஸ்ட் ரூம் வந்து ஃப்ரீயாக இருக்கா பாரு, பாத்ரூம் ஃப்ரீயாக இருக்கா பாரு, நான் குளிக்கணும்ன்ட்டு. ஏன்னா ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈரமாக இருக்குது, அதோட வந்துட்டு மைக்கும் போட முடியாது. அதனால் இங்கேருந்து கேட்குறாங்க. உடனே பிக் பாஸ் அங்கேருந்து, பார்வதி மைக்கை போடுங்க. என்னங்க உடனே விக்ரம் சொல்கிறாரு, இல்லைங்க அவங்க நனைஞ்சிருக்காங்க, ஒன்றுமே இல்லை, டாய்லெட் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்கறதுக்காக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வினோத்கிட்ட சொல்கிறாங்க. விக்ரமே வந்து வக்காலத்து வாங்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். பிக் பாஸ் என்ன பிக் பாஸ், இதில் என்ன கேட்டாங்க தப்பா சொல்லுங்கள்? அங்கேருந்து எத்தனை வாட்டி வந்துட்டு நம்ம சபரி வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது கனிக்கிட்டலாம் போன வாரம் பேசுகிறான், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போல்லாம் ஏதாவது ஒரு வாரத்தை சொல்லியிருப்பீங்களா? அதே மாதிரி சபரி இங்கேருந்து வந்துட்டு ஆதரி இருக்கும்போது ஏதோ ஒரு கலாச்சிருப்பார், அரோராவை கலாச்சிருப்பார். போன வரலாம் எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, அப்போல்லாம் எதுவுமே சொல்லாமல் விஜய் பார்வதி அதுவும் குளிக்கிறதுக்கு சரி, இங்கே வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டுச்சு ட்ரெஸ்ஸு, இதோட வந்து மைக்கையும் போட்டுட்டு போக முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயாக இருக்கா பாரு, பாத்ரூம் ஃப்ரீயாக இருக்கா பாரு, நான் போய் குளிச்சுட்டு வரணும்னு சொல்கிறதுக்காக கேட்டதுக்கு பாரு மைக்கை போடுங்கன்னு சொல்கிறீங்களே, இது நியாயமா? சப்போஸ் இல்லைங்க அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி அங்கே வருது கேமராவில் வந்துட்டு மைக் இருக்குது, அதனால தான் நாங்கள் கேட்கலன்னு சொன்னாலும் இப்போயும் அவங்க அந்த இடத்துல தானே இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற கேமராவில் அவங்க பேசுகிற விஷயங்கள் ரெக்கார்ட் ஆகிருக்குமே. ஸோ ஏன் வந்து திரும்ப திரும்ப வந்து விஜய் பார்வதிக்கு இந்த மாதிரி வந்துட்டு அகெயின்ஸ்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த மைக் இஷ்யூ பாருங்களேன், போன வாரம் பூதாகரமாக வெடிச்சுது, எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. ஏன்னா எல்லாருமே செஞ்ச தப்பு தான், இவங்க கொஞ்சம் அதிகப்படியாக செஞ்சாங்க, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் செஞ்ச தப்பு தானே. இதுக்கு முன்னாடி இதை பற்றி அது இத்தனைக்கும் இவங்க மைக் இஷ்யூ ஓகே, அதே வாரத்தில் கனி கிட்டத்தட்ட 4-5 வாட்டி மைக்கு போடவே இல்லை, போடாமல் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா? இந்த வாரமும் அதே மாதிரி மைக்கை போடாமல் நிறைய இடத்துல கனி இருந்தாங்க. ஏதாவது கேட்டாங்களா இது வரைக்கும்? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.